மாங்காய் வசம். ஓகே ரைட்டு. ரோடு ஃபுல்லா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல இதெல்லாம் பார்த்தா சும்மா அப்படியே கிரீன் கலர்ல இருக்கும். நல்லா இருக்கும். அது சர்ப்ரைஸா இருந்தது. ஏன்னா அப்பெல்லாம் நல்லா கண்டினியூஸா மழை பெஞ்சுதான். ஸோ அந்த நல்ல செடியெல்லாம் வளர்த்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் தெரியுது, நல்லா கிரீன் கலரா இருந்தது மவுண்டன்லாம். அதுதான் ஹோட்டல் ஜனனி. ஓகே, ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களோ வாய்ப்பு இருக்கு. சாரி கைஸ், இந்த வீடியோவில் மைக் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா வைசர் வந்து ஓப்பன் பண்ணதுனால விண்டு ஹெவியாக இருக்கிறதுனால மைக்கில் போய்கிட்டு அந்த சவுண்டு வந்து நாய்ஸஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் மோஸ்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இதில் வந்து அதிகமாக அந்த சவுண்டு இருக்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெக்ஷனாக இருக்கும். இது அரக்கோணத்தில் பார்த்துட்டேன்னா இது தெரியல. வியூலாம் நல்லா இருந்தது. ஏர்லி மார்னிங் போகிறப்போ அந்த வியூ சூப்பராக இருந்தது. ஈவன் ரோடும் காலியாக இருந்தது. சில் கிளைமேட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இருந்தது. இன்னும் அங்கே வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம தான் நிறைய பேர் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப தூரம் க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கேயாவது பிரேக் எடுக்கலாம் நானும் நினச்சேன். சரி, ஆனால் பிரேக் எடுத்தால் லேட் ஆகிடுமோ அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் திருப்பதி பஸ்ஸில் தான் போயிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் பைக்கில் போகிறேன். ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் எதனா கர்வ் வந்தால் கூட எந்த இடத்துல கர்வ் வரும்னு தெரியாது. ஏன்னா என்ஹெச் ஒர்க்கு போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் இதுவாக போயிட்டு ரூட் மேப் வேறு உள்ள வில்லேஜுக்குள்ளெல்லாம் போயிட்டு வர மாதிரி காட்டுது. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம அப்படி தான் போயிட்டோம். ஹைவே உள்ள போகாமல் ஒரு வில்லேஜுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஹைவேல ஜாயிண்ட் ஆச்சு. அதுதான் அது மாதிரி காம்படிஷன்லாம் இருக்குன்றதுனால எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் மேப் பார்த்துக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது. நாம் நினச்ச மாதிரி இங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. 2-வே லைன்லாம் 1-வே லைனை மாற்றிட்டாங்க. என்னது காலைல போகிறதுனால ரோடு ரொம்ப காலியாக இருக்குது போல். இதே ஃபெஸ்டிவல் சீசன்லாம் ரோடுலாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் போல். மோஸ்ட்லி என்ஹெச் எல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் அந்த ஒர்க்கெல்லாம். எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. ஆனால் இதில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டுருக்கோம். எந்த இடத்துலையும் கர்வ் பண்ணவே இல்லை. கர்வில் போல் வில்லேஜுக்குள்ளே போல் இப்போதைக்கு நேராக போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. அங்கே போனோடனே டைமிங் என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் டைமிங் பார்க்குறப்போ 8:30 சொல்லியிருந்தாங்க இந்த சீசனில். ஆனால் அங்கே போகிறப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அங்கே போய் பார்த்தாங்கன்னு தெரியும் என்ன டைமிங்கில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. மவுண்டைன் வியூல செம்மையாக இருக்குது. அதுவும் அந்த நோஸ் மாதிரியே இருக்குது மவுண்டைன். நல்லா இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும் நான் நினைக்கிறேன் திருப்பதிக்கு. மோஸ்ட்லி இதே மாதிரி சீனரிஸ் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் போனாக்கா டவுன் கிட்ட போகிறதுனால வீடுங்கள்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும்.
நான் திருப்பதி மலை மேலேயும் நல்லா அந்த ஃபாரஸ்ட் வியூலாம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக மலை மேலே போகல, இந்த மாதிரி கீழே மட்டும் தான் போகிறோம். திருப்பதி தான் போகிறோம். திருப்பதியில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கேன். மேப்பில் அந்த ரூட்டு தான் காட்டுது. ஸோ இந்த சினாரியாவே போயிட்டு இருக்கிறதுனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது ஃபார்வர்டும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஃபார்வர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு கடுப்பாயிடும். பார்க்கவும் பிடிக்காது வேறு ஃபார்வர்டாக போயிட்டு இருக்கிறதுனால. ஸோ இந்த சினாரியை கட் பண்ணிவிட்டு அடுத்த எதனா ஒரு பேசஸ் வந்தால் நான் சொல்கிறேன். மவுண்டைன் கூட செம்மையாக தான் இருக்கும். நல்லா இருக்கும் மவுண்டைன். ஓகே, இல்லைன்னா பார்ட் 3 வர போடுவோம். ஏன்னா ட்ராவலிங்காகவே எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு. 80 80 கிலோமீட்டர் தான். அந்த 80 கிலோமீட்டரே இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒரு டவுட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ பைக்கு வாங்கி கரெக்டாக 1 இயர் ஆகுது. ஓகேங்களா, 1 இயர்னா இந்த மாதத்தோட 1 இயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன டவுட்னா, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா 1 இயர் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம போகிறது வந்து மவுண்டைன் கிட்ட மலை மேலே போகிறேன். பட் மவுண்டைன் கிட்ட தான் போகிறோம். ஏன்னா இருக்குமான்னு பார்த்தோம். ஏன்னா வந்து இந்த ஹைவேல மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க நிறைய பேர் பொல்யூஷன் சர்டிஃபிகேட். ஸோ அதெல்லாம் இருக்குமான்னு போய் பார்த்துடலான்னு பார்த்தேன். அங்கே ஒரு கடை இருந்தது. ஆக்சுவலாக வந்து அந்த சைலன்சரில் விடுவாங்கள்ல, அந்த ஸ்மோக் டிடெக்டர் மாதிரி ஒரு டிவைஸு, அது மாதிரி நினச்சேன். ஸோ ஆக்சுவலாக அதுதான் இருக்கும் அப்படின்ட்டு கிட்ட போய் பார்த்தா, அது வந்து பார்த்தா ஆந்திரா போலீஸ் அந்த ஹைவேக்குன்னு கொஞ்சம் செக்யூரிட்டியாக வச்சுருப்பாங்கல்ல, அந்த போலீஸ் கேம்ப் ஸ்டேஷன் மாதிரி இருந்தது. இவர்கிட்ட என்னத்தை நான் போய் கேட்கறது, இவர்கிட்ட கேட்டால் எங்கேயாவது நான் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுன்ட்டு, சரி ஓகே நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் எதனா இருக்கா அப்படின்ட்டு. ஆக்சுவலி இப்போ தான் 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. நான் கம்ப்ளீட் ஆகி ஒரு 3 டேஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 டேஸ் தான் ஆகுது. சரி, அதனால லைசன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்ட். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. சரி அப்புறம் போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். இல்லை, சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ வாங்கினேன். ஏன்னா 1 இயர் ஆனால் கூட பரவாயில்ல, வாங்கி வச்சுப்போம். அதுக்கு தான் அந்த டவுட்டாகவே நாங்கள் சுற்றிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்தவொடனே அது கடை இல்லை அப்படின்னு கேட்டவொடனே சரி ஓகே கிளம்பிட்டேன். இன்னும் எவ்வளோ தூரம் தான் சரின்னு தெரியல. ஏன்னா ஒரே ஸ்ட்ரெச்சாக இருக்கா, ஒரே சேம் சினாரியோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கா. அது கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த லாங்குவேஜ் தெரியாமல் அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம். நீ யாருன்னா ஒருத்தர்கிட்ட கேட்டனா கூட நம்ம அதை போயிட்டு என்ன வேணும்னு நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா பக்கத்தில் ஆந்திரா பக்கத்தில் வந்து புரிஞ்சிக்க முடியும். பட் பேசுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த வேர்டு எடுத்து எந்த இடத்துல போட்டு பேசுறதுன்னு மைண்டில் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். மைண்ட் டிஸ்கஷன் போகிறதுக்குள்ளே ரியலில் பார்த்தா அவங்க எங்கேயோ போயிட்டுருப்பாங்க. அது ஒரு காம்ப்ளிகேட்டட் இருக்குது அதர் ஸ்டேட்டுக்கு போகிறப்போ. நிறைய டிஃபன் கடை இருக்கு இப்போ. சொல்லி வாய் மூடல மேப் சொல்லிடுச்சு. எந்த மேப் ஆனாலும் கரெக்டாக சொல்லணும் போல். இது என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகணும் காட்டுது. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து பார்த்தா ஒரு லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னும் காட்டுது. அது ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இப்போ நான் வண்டியை டேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அந்த மேப் வந்து ரீலோகேட் ஆகிடுது. ஐ மீன் இப்போது நார்த் சைடு இப்போது ஆந்திரா பக்கம் போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருப்புறப்போ சென்னை டைரெக்ஷன் வருதா, அப்போ வந்து மேப் வந்து ரீலோகேட் ஆகிடுது. அது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. சரி ஓகே, ஃபைனலாக இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு ஊருக்குள்ளே போவேன். அது என்னென்னா ஆக்சுவலாக ஒரு கர்வ் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஹைவேல கனெக்ட் ஆகுது. இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. ஊருக்குள்ளே போயிட்டு ஹைவேல கனெக்ட் ஆகுது. இதே ஒரு சினாரியோ தான் ஒரு ப்ராப்ளமே. ஏன் அப்படின்னு தெரியல. ஏன்னா
நான் நேரா ரோடு கூட எடுத்துட்டேன் மேப்போட ஆப்ஷன்லேருந்து. பட் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரைட்டை கட் பண்ணி திருப்பி அந்த ஊருக்குள்ளே போய் நிற்போம். ஃபுல்லாக கண்டெய்னர் லாரி தான். இது போகிறோம்னா இங்கே ஒரு டவுட் இருக்கும், இந்த பக்கம் போகலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஏன்னா இது ஊருக்குள்ளே தான் போகுதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஒருவேளை என்ஹெச் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கிறதுனால ஒருவேளை ஹைவே வந்து இதோட கட் ஆகிடுச்சோ, அந்த பக்கம் மட் ரோடு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மேப் பார்த்தா இப்போ டேர்ன் பண்ணுறப்போ காட்டிடுச்சு, இப்போ வேறு ரூட்டில் காட்டுது. சென்னை இந்த பக்கத்து சென்னை சைடு டேர்ன் பண்ணாமல் சென்னை சைடு டேர்ன் பண்ணதுனால ஒரு கர்வ் மாதிரி காட்டுது பாருங்க, சுற்றி போகிற மாதிரி காட்டுதா. இப்போது நம்ம ஆந்திரா டேரக்ஷனாக இருக்கும். நான் பின்னாடி திரும்பி பார்ப்பேன் பஸ்ஸு எதுனா வருதான்ட்டு. அப்புறம் ஒரு பஸ்ஸு போகும், அதுக்கப்புறம் அப்படியே அதுக்குள்ளே ஊருக்குள்ளே போய்ட்டு இருக்கோம். அங்கே வர யார் வர்றோம்? கிளாஸ் இருக்கும் அந்த பையன். அப்புறம் மட்டும் எனக்கு என்ன ஆச்சு எவனே இருக்கு யார் வந்து அப்புறம் இவன் டிப்ளமா பண்ணுறான், டிகிரி தம்பி டிப்ளமா பண்ணிக்கிறான். ஸ்டைல் இருக்கணும், ஸ்டைல் இருக்கணும். ஏன் பண்ணணும் தலையில் இருந்து நான் டிப்ளமோ டிப்ளமோ சீரியண்டை பிடிக்கிறார் அப்படியே நான் ஏற்பிச்சு பார்த்தா நான் பிடிக்கல, நான் ஏற்பிச்சுமா அது நெல் இவங்க நெல் எனக்கு நெல் சூட்டாச்சு போன பார்த்து. ஆமாம் ரூட் இது உள்ள கட்டுது. ஆமாம், அதான் உள்ள போகிறாங்களா? இது உள்ள கட்டுதுன்னு தெரியல. ஹைவே போயிருக்கலாமே, எதுக்கு இந்த பக்கம் உள்ள காட்டுது? அந்த பக்கம் ஹைவே இருக்கு, இந்த பக்கம் ரோடு போகுது. இதுக்கும் திருப்பதிக்கு என்ன சம்பந்தம்? ஆனா நிறைய டிஸ்டன்ஸா வருது. ஊர் உள்ள போயிட்டு போதா? அது ஸ்ட்ரெயிட்டா ஹைவேல போயிடுது, அதான் நினைக்கிறேன். பாவம்.
अरे भाई இங்க ஹைவேலே வந்திருக்காமலே, எதுக்கு நம்ம ஊருக்குள்ள போயிட்டு வந்தோம்? என்ன மேப் எப்படி சொதப்புறே? ஊருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நமக்கு ஹைவேக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் மேப் இப்படி பண்ணிட்டு ஓகே, என்ன ப்ராப்ளம், பார்த்துக்க வேண்டியதான்.
கொஞ்சம் லேகாக போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நிறைய ஷார்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு போர் அடிக்கணும் நான் கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து நிறைய சீன்ஸ் வந்து நல்லா இருந்தது. அங்கே முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போவேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? டேக் கேர். பாய்.